بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் மிக நீண்ட நேரமாக இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மிக நீண்ட நேரமாக அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இன்றைய தினம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால், இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது, இவ்வளவு நேரமும் என்ன சொல்லப்பட்டது
என்பதை காதுதாழ்த்தி கேட்டு அவைகளை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்படக்கூடிய விடயங்களை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்பட்டிருக்கின்ற காரியங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வளவு தூய்மையானது, எந்த அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, இன்றைய முஸ்லீம்களால் அந்த இஸ்லாத்தின் பெயராலே எப்படியெல்லாம் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் முதல் கட்டமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படி பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்பதை படித்துவிட்டு அதை நாங்கள் தெரிந்து கொண்டு இன்றைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் பெயரால் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பகுதியை நானும் நீங்களும் படிக்க முயற்சி செய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அதனுடைய பரிபூரணத்துவத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் மாஇதாவுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்குரிய மார்க்கமாக இஸ்லாத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கி எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருட காலம், மதீனாவிலே 10 வருட காலம் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்துவிட்டு மரணிப்பதற்கு 2.5-3 மாதங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த ஹஜ்ஜிலே துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கின்ற நேரம் இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருடகால பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற சுருக்கமான சில செய்திகளின் பொழுது இறக்கப்பட்ட ஒரு குர்ஆன் வசனம்தான் இந்த குர்ஆன் வசனம். எங்களுக்கு என்ன சொல்கிறது? உங்களுடைய மார்க்கம் இன்றைய தினம் உங்களுக்கு பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எந்த இஸ்லாத்தை நிஅமத்தாக தந்தானோ அந்த நிஅமத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்திய நாள் அந்த நாள்தான். ஹிஜ்ரி 10வது ஆண்டு, ஹிஜ்ரி 10வது ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் 9வது நாள் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகின்றான். இன்றைக்கு எத்தனை வருடங்கள் கடந்து விட்டன இந்த குர்ஆன் வசனம் இறங்கி. இன்றைக்கு நானும் நீங்களும் 1439வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் 10 வருடத்தை கழியுங்கள், 10 வருடத்தை கழியுங்கள். 1429 வருடங்கள் பரிபூரணமாகிவிட்டது இந்த குர்ஆன் வசனம் இறங்கி. அது எந்த குர்ஆன் வசனம்? அது சூரத்துல் மாஇதாவுடைய 3வது வசனம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் நினைத்த மாதிரி கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, இருக்கின்ற ஒன்றை மாற்றம் செய்யவும் முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிபூரணமானது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் என்ன? தீன் என்பது
அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றால் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய வேதம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாகிய அஸ்-சுன்னா, இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டுமா, குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுகின்றதோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிபூரணமான இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்திய முஸ்லிம்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிபூரணமானது. அதிலே ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்றை குறைக்கவும் முடியாது, இருக்கின்ற ஒன்றை மாற்றவும் முடியாது என்ற அடிப்படை அம்சத்தை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் என்னை அனுப்பிய இந்த தஅவாவுடைய பணிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுகின்றான். ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுகின்றான். அந்த வீட்டை முழுக்கவும் பரிபூரணப்படுத்திவிட்டு ஒரே ஒரு செங்கல் இருக்குதல்லவா, அந்த கல்லை மாத்திரம் வைக்காமல் அந்த வீட்டை பரிபூரணப்படுத்தி விட்டார். அந்த வீட்டிலே ஒரே ஒரு இடத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது. மற்றும்படி அந்த வீடு மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வீட்டுக்கு மனிதர்கள் எல்லாம் பார்வையிட வருகிறார்கள். அந்த வீட்டின் அழகை பார்த்து இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த ஒரு கல்லு மாத்திரம் வைக்கப்பட்டிருந்தால் மிக நன்றாக இருக்குமே என்று அந்த வீட்டை பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் கதைத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கல்லு யார் தெரியுமா? அனல் லபினது, அனல் லபினது, அந்த கல்லு நான் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி 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 இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் கட்டி எழுப்பினான். அந்த இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டிலே ஒரே ஒரு கல்லின் இடம் இருந்ததல்லவா, அந்த இடத்தை பரிபூரணப்படுத்துவதற்கு முஹம்மது நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பி அந்த கட்டிடத்தை பரிபூரணப்படுத்தி விட்டான். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு வீடு கட்டுகிறேன், நான் ஒரு வீடு கட்டுகிறேன். அந்த வீட்டுக்கு வாயில் எங்கே வர வேண்டும்? நான் முடிவெடுத்து அந்த இடத்தில் வாயிலை வைக்கிறேன். அந்த வீட்டுக்கு ஜன்னல் எங்கே வர வேண்டும்? நான் முடிவெடுத்து ஜன்னலை ஒரு இடத்திலே வைக்கிறேன். அந்த வீட்டிலே எப்படி எப்படியெல்லாம் வர வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்து அந்த வீட்டை பரிபூரணப்படுத்துகின்றேன். இப்பொழுது உங்களை அழைத்து நான் கட்டிய வீட்டை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னால் உங்களுடைய கடமை என்ன? என்னுடைய வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நினைத்த மாதிரி ஒரு லைட்டை கலட்டி வேறொரு இடத்திலே போட முடியாது, ஒரு ஜன்னலை கலட்டி வேறொரு இடத்திலே வைக்க முடியாது. உங்களுடைய கடமை என்ன? என்னுடைய வீடு, நான் கட்டிய வீடு, அதை பார்க்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கணும். அப்படித்தானே? அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய வீட்டை நபிமார்களை கொண்டு அல்லாஹ் கட்டி எழுப்பி முஹம்மது நபி அவர்களை கொண்டு அந்த வீட்டை பரிபூரணப்படுத்துகிறான். அந்த வீட்டிலே வாழ்வதற்குத்தான் நானும் நீங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். அந்த வீட்டுள்ளுக்கு எனக்கும் உங்களுக்கும் நினைத்த மாதிரி லைட்டுகளை மாற்ற முடியாது, லைட்டுகளை கூட்ட முடியாது, கதவுகளை மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அந்த இஸ்லாம் என்ற வீடு பரிபூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதாரணத்தினூடாக எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், பரிபூரணமான மார்க்கம். அதிலே ஒன்றை கூட்டவும் முடியாது,
குறைக்கவும் முடியாது என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனும் சுன்னாவும் எதை இபாதத்து என்று சொல்லுகின்றதோ அது இபாதத்துகள், அது வணக்கமாக இருக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் எதை பார்த்து இது பாவமானது, இது ஹராமானது, இது ஷிர்கானது என்று அடையாளப்படுத்துகிறதோ அதை அப்படி பார்க்க வேண்டும். இஸ்லாம் ஹராம் என்று சொன்ன ஒன்றை நானும் நீங்களும் ஹலாலாக்க முடியாது. இஸ்லாம் ஹலால் என்று சொன்ன ஒன்றை நானும் நீங்களும் ஹராமாக்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்தில் நிற்க சொல்கிறதோ அந்த இடத்தில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட இந்த தூய்மையான மார்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயான் செய்கிற பொழுது, அறிவுரை செய்கிற பொழுது பெரும்பாலும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். என்ன செய்தி தெரியுமா? அது இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன் என்று சொல்வார்கள். வகைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது முஹம்மது நபி அவர்களுடைய நடைமுறை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, கர்மங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள்தான். வகுல்ல பித்அத்தின் ضலாலா, புதுவாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்அத்து, அவைகள் வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற விடயம் என்ன சொல்லுகின்றது? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டையும் தாண்டி மார்க்கத்தின் பெயரால் மூன்றாவது ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு என்ன? வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, கர்மங்களில் மிக மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதுதான், அவைகள் அனைத்தும் வழிகேடான பித்அத்துகள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படைகளை கொண்டு உறுதி செய்யப்பட்டது, பரிபூரணப்படுத்தப்பட்டது. அந்த இஸ்லாத்திலே நாங்கள் ஏதாவது ஒன்றை கூட்டினாலோ, ஒன்றை குறைத்தாலோ, ஒன்றை மாற்றினாலோ அது தெளிவான வழிகேடு, நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. உதாரணத்திற்காக ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி படிப்பதற்காக புகாரியை புரட்டி 247வது செய்தியை வாசியுங்கள். புகாரியை புரட்டி 247வது இலக்க செய்தியை படியுங்கள். என்ன செய்தி அது? அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் படுக்கைக்கு வந்துவிட்டால் சொல்ல வேண்டிய ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك اللهم آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. தூங்குறதுக்கு முன்னால கடைசி வார்த்தையா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் படுக்க சொல்றாங்க. இந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை மனப்பாடம் செஞ்சு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த துஆவை நான் மனனமிட்டு இருக்கிறேன், உங்களிடத்தில் ஒரு விடத்தம் சொல்லி காட்டுகிறேன், சரியா பிழையா என்று பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் மனப்பாடம் கேட்கிறார்கள். அந்த நபித்தோழர்
அந்த துஆவை அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதனுடைய கடைசி வாசகம் என்ன? அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபியிகல்லதி அர்ஸல்த. இந்த இடம் வருகிற பொழுது அந்த நபித்தோழர் என்ன தெரியுமா செய்கிறார்? வ பி நபியிக, இறைவா நீ அனுப்பிய நபியை நான் ஈமான் கொள்கிறேன் என்ற அந்த இடத்துல, நபி என்ற இடத்துல வபி ரசூலிக அப்படின்னு மாத்தறார். மாத்தினது என்ன சகோதர சகோதரிகளே? வபி நபியிக என்ற இடத்தில் வபி ரசூலிக என்று மாற்றினார். நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பெரிய வித்தியாசம் இல்ல, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹம்மது நபி என்றும் சொல்லுவோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் சொல்லுவோம். அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? நபியிக என்ற இடத்தில் ரசூலிக என்று மாற்றுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா, அப்படி சொல்ல முடியாது. நபி என்ற இடத்தில் ரசூல் என்று போட்டு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் வபி நபியிக என்று சொன்ன வபி நபியிக என்று தான் சொல்லணும் என்று ஒரு வாசகம், ஒரு வார்த்தை மாறக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்தது போன்று செய்ய வேண்டும். நானும் நீங்களும் ஒரு சொல்லை மாற்றினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அது சாதாரணமான மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு ஒரு நபித்தோழர் வருகிறார். ஒரு நபித்தோழர் வருகிறார், பள்ளியிலே வந்து தொழுகின்றார். தொழுகை முடிந்தவுடனே ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சலாம் சொல்கிறார். பதில் சொன்ன ரசூலுல்லாஹ், நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்றார்கள். ஒரு தடவை தொழுதாரா? இரண்டாவது தடவை தொழுகிறார். தொழுது விட்டு வந்து சலாம் சொல்கிறார். பதில் சொன்ன ரசூலுல்லாஹ், நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்றார்கள். மூன்றாவது தடவையும் தொழுகிறார். தொழுது விட்டு வந்து சலாம் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்றார்கள். அன்பாண்டவர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிக பிரபல்யமான இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? 3 விடுத்தம் தொழுத மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ தொழவில்லை, திருப்பி தொழு. இப்பதான் அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இப்படித்தான் தொழத் தெரியும், நீங்கள் சொல்லித்தாருங்கள், நான் தொழுகிறேன் என்றார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், நீ இப்படி தொழுகையை ஆரம்பித்தால் நீ இப்படி ஓது, நீ இப்படி ருக்கு செய், நீ இப்படி சுஜூது செய், நீ இப்படி தொழுது முடி என்று ஒரு மெத்தட சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இப்ப அந்த நபித்தோழர் போய் 4வது தடவை தொழுகிறார். தொழுது விட்டு வந்து சலாம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் திருப்பி தொழுன்னு சொல்லல, தொழுக முடிஞ்சது என்று ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. அர்த்தம் என்ன சகோதரர்களே? இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய சட்டக்கலை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபிக்ஹ் பகுதியிலே மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ். முஹத்திஸீன்களுக்கு மத்தியில் ஹதீது முஸீஇஸ் ஸலா, தொழுகையில் தவறுவிட்டவர் பற்றி பேசுகிற ஹதீஸ் என்று மிக பிரபலியமான ஹதீஸ் இது. என்ன சொல்கிறது? அந்த நபித்தோழர் அவருக்கு நினைத்த மாதிரி 3 தடவை தொழுதார். ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு என்ன? நீ தொழவில்லை, திருப்பி தொழு. ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் 1 தடவை தொழுதார். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அர்த்தம் என்ன சகோதர சகோதரிகளே? இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை என்பது ஒரு இபாதத், தொழுகை என்பது ஒரு அமல். ஆனால் அதை நானும் நீங்களும் நினைத்த மாதிரி செய்ய முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் எப்படி செய்து காட்டினார்களோ அப்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் நானும் நீங்களும் நினைத்த மாதிரி செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்ய வேண்டும். ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் தொட்டு காட்டுகிறேன். நாங்கள் சாதாரணமாக இஸ்லாம் என்ற பெயரில் கூட்டியும் குறைத்தும் வைத்திருக்கிற அம்சங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஊர் ஒரு இஸ்லாமிய கிராமம், ஒரு முஸ்லிம் ஊர் என்ற அடிப்படையில் பாங்கோசை சத்தத்தை கேட்கிறோம். இந்த பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால்
நாங்கள் சொல்கிற துவா என்ன துவா சொல்லுவோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதனில் லதீ வஅத்தா. இந்த துவா தான் பாங்குக்கு பின்னால சொல்ல வேண்டிய துவா. சில நேரம் இந்த மஜ்லிஸ்ல பல பேரு நான் சொன்ன பாங்கு துவா பிளேண்டு முடிவெடுத்திருப்பீங்க. ஏன்? நம்ம சொல்ற பாங்கு துவா என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா. என்ன சொல்லுவோம்? ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா. அடுத்தது என்ன சொல்லுவோம்? வத்தரஜத்தர் ரஃபியத்தல் ஆலியத்தஷ் ஷரீஃபா வஅவ்ரித்னா ஹவுலஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத்னு பின்னால வரும். இத்தனை வாசகங்களையும் கூட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆத்திக்கு பின்னால சய்யிதினான்ற ஒரு சொல், வத்தரஜத்தர் ரஃபியத்தல் ஆலியத்தஷ் ஷரீஃபான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகம், வஅவ்ரித்னா ஹவுலஹு யௌமல் கியாமா என்று இன்னொரு வாசகம் சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பாங்கு துவா நான் முதலாவது சொன்ன பாங்கு துவா எது? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதனில் லதீ வஅத்தா. நாங்கள் சொல்கிற பாங்கு துவாவுக்கும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பாங்கு துவாவுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்படுமா? நாங்களாக ஒரு வாசகத்தை கூட்டினால், நாங்களாக ஒரு வசனத்தை கூட்டினால், நாங்களாக இஸ்லாத்தின் பெயரால் ஒன்றை புகுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒவ்வொரு நாளும் மனிதனாக பிறந்ததற்கு சாப்பிடுகிறோம், அப்படித்தானே? சாப்பாட்டை ஆரம்பிக்கிற பொழுது என்ன சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடு என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்வது என்பது பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி பாடமாக்கி வச்சிருக்கிறோம்? பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ் சொல்லி சாப்பிடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிஸ்மில்லா என்பது ஹதீஸிலே வந்திருக்கிற பகுதி. வ அலா பரக்கத்தில்லாஹ் என்பது சஹீஹான ஹதீஸ்களில் வந்திருக்கிறதா? இல்லை. ஆனால் நாங்களாக ஒன்றை கூட்டி வைத்துக் கொண்டு, இஸ்லாத்திலே ஒன்றை அதிகரிக்க செய்து வைத்துக் கொண்டு அதை செய்கிறோம். நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, மலஜலம் கழிக்க சென்றால் திரும்பி வருகிற பொழுது ஒரு துவாவை சொல்ல வேண்டும். என்ன துவா அது? குஃப்ரானக். என்ன சொல்ல வேண்டும்? குஃப்ரானக். இது ரசூலுல்லாஹ்வுடைய சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கிற பகுதி. ஆனா நம்ம எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? குஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தாண்டி நாங்களாக இஸ்லாத்தின் பெயரால் ஒன்றை செய்தால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சில செய்திகளை நான் எடுத்து சொல்லுகின்றேன். எப்படியெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நாங்கள் கூட்டி வைத்திருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, பாடசாலையிலே பாடத்திட்டங்களை முடித்துவிட்டு பாடசாலையை முடிக்கின்ற நேரம், குர்ஆன் மதரசாவிலே குர்ஆனை ஓதிவிட்டு குர்ஆன் மதரசாவை முடிக்கின்ற நேரம், மொண்டசூரியிலே வகுப்பை முடித்துவிட்டு அதை முடிக்கின்ற நேரம், மஜ்லிஸ்களில் அமர்ந்து அதை முடிக்கின்ற நேரம் என்ன சொல்கிறோம்? சலவாத்து சொல்கிறோம். அப்படித்தானே? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு சலவாத்து சொல்லிதான் மஜ்லிஸை முடிப்போம். ஒரு சலவாத்து சொல்லித்தான் பாடசாலையை முடிப்போம். ஒரு சலவாத்து சொல்லித்தான் எங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் முடிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சில ஊருக்கு போனா வல் அஸ்ர ஓதி ஆரம்பிக்கிறாங்க, வல் அஸ்ர ஓதி முடிக்கிறாங்க. என்ன? வல்லாசுர் சூறாவை ஆரம்பத்திலையும் ஓதுறது, முடிக்கும் பொழுதும் ஓதுறது. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால இருக்குதா?
இல்லை. இஸ்லாம் காட்டி தருவது எது? ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து விட்டு அதை முடிக்கின்ற பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இது இஸ்லாம். நானும் நீங்களும் மாற்றம் செய்துவிட்டால், இஸ்லாத்திலே இல்லாததை இஸ்லாம் என்ற பெயரில் செய்துவிட்டால் நிச்சயமாக அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்படி எங்களுடைய மஜ்லிஸ்களை, எங்களுடைய நிகழ்வுகளை ஆரம்பிக்கிற நேரம், முடிக்கிற நேரம் இஸ்லாம் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக நாங்களாக இஸ்லாத்தின் பெயரால் ஒரு சில விடயங்களை செய்வோம் என்றால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய நடைமுறையிலே இருக்கின்ற ஒரு சில விடயங்களை பாருங்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல் குர்ஆனோடு ஆழமான தொடர்பு வைக்க வேண்டும். அல் குர்ஆனோடு ஆழமான தொடர்பு வைக்க வேண்டும். எப்படி? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஆரம்பித்தால் சூரத்துன் நாஸ் வரைக்கும் ஓதுகின்ற மனிதர்களாக ஒரு தொடர் வைத்து, ஒரு ஓர்டர் வைத்து 114 சூறாக்களை ஓதுகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அதே நேரம் குர்ஆனிலே ஒரு சில சூறாக்களை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சிறப்பு சொன்னார்கள். என்னென்ன சூறாக்கள்? சூரத்துல் பக்கரா இருக்கிறது. எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான் என்று சொன்னார்கள். சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான் மறுமை நாளையில் அதை ஓதியவர்களுக்காக நிழல் கொடுக்கும், அல்லாஹ்விடத்தில் வாதாட்டம் நடத்தும் என்று சொன்னார்கள். ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி ஓதுகின்ற மனிதர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தூங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள். இரவையிலே ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்கள் யார் பாடமிட்டு மனனமிட்டு வைத்திருக்கிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று சொன்னார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் ஓதுவதற்கு பல சிறப்புகளை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள். இதை தாண்டி எங்களுடைய சமூகத்திலே திங்கட்கிழமை மகரிபுக்கு பின்னால், வியாழக்கிழமை மகரிபுக்கு பின்னால் 3 தடவை யாசீன் ஓதுகின்ற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். 3 தடவை அல்லது 1 தடவை தவறாமல் யாசீனை ஓதுவார்கள். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நாளைகளிலே. சில நாட்கள் இருக்கிறது, ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு வந்துவிட்டால், அரபாவுடைய நோன்பு வந்துவிட்டால் மகரிபு தொழுது விட்டு சூரா யாசீனை ஓதுவார்கள். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் அப்படி ஒன்றை காட்டி தந்தார்களா? யாசீனை மாத்திரம் குறிப்பிட்டு ஓதுவதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு சொல்லி தந்தார்களா? இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் நானும் நீங்களும் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முஸ்லிம்களில் எங்களுடைய வீடுகளிலே மன்சில் என்ற சிறிய ஒரு புத்தகம் இருக்கலாம். மன்சில் என்ற சிறிய ஒரு புத்தகம் இருக்கலாம். அந்த மன்சிலுடைய விளக்கம் என்ன? அந்த மன்சிலிலே குறிப்பிட்ட ஒரு சில சூறாக்கள் இருக்கின்றன. என்ன சூரா இருக்குது? சூரா அர் ரஹ்மான் இருக்கிறது, சூரா அல் வாக்கியா இருக்கிறது, சூரா அல் முஸம்மில் இருக்கிறது, சூரா அல் முத்தஸிர் இருக்கிறது, சூரத்துல் ஜின் இருக்கிறது. இப்படி ஒரு சில சூறாக்களை தொகுத்து மன்சில் என்ற ஒரு புத்தகம் நம்முடைய வீடுகளில் இருக்கும். அன்பாண்டவர்களே, நிறைய பேர் நிலைமை என்ன தெரியுமா? காலையிலும் மாலையிலும் மன்சிலைத்தான் ஓதுவார்கள், மன்சிலைத்தான் வாசிப்பார்கள். அதுக்கு பின்னால 40 சலவாத்துகள் என்று பல சிறப்புகளோடு சில சலவாத்துகளை போட்டிருப்பாங்க. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு முறையை காட்டி கொடுக்கவில்லை. சூரத்துர் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முஸம்மில், சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் ஜின், இது போன்ற சூறாக்களை வளமையாக ஓதுவதற்கு சொல்லப்படுகின்ற எல்லா சிறப்புகளும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள். இதை நம்ம வீட்டில் வச்சு ஓதி வருவோம்டா நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒன்று
இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் எங்களுடைய வீடுகளில் அரங்கேற்றப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கர்மங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது. எனவே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மன்சில் என்று குர்ஆனிலே சில சூறாக்களை பிரித்து தொகுத்து கொடுக்கவும் இல்லை. சூரத்துர் ரஹ்மான ஓதினா பரக்கத்து வரும், சூரத்துல் வாக்கியா ஓதினா வறுமை நீங்கி போகும், சூரத்துல் ஜின்ன ஓதினா ஜின்னு வசப்படுத்தப்படும், சூரத்துல் முஸம்மில ஓதினா ரசூலுல்லாஹ்வை கனவுல காணலாம். எல்லாம் பச்சை பொய், எல்லாம் பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை யாராவது வேண்டும் என்று பொய்யாக சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை என்ன தெரியுமா? மன் கதிப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது யாராவது வேண்டுமென்றே ஒரு பொய்யை சொன்னால் அவர் நரகத்தில் ஒரு இடத்தை புக் பண்ணி கொள்ளட்டும் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, உலகத்தில் இருந்து கொண்டே நரகத்தில் சீட் புக் பண்ணுகிற பாவம் எது தெரியுமா? நபிகளாரின் மீது பொய் சொல்லுகின்ற பாவம். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். எனவே மன்சில் என்ற போர்வையிலும் யாசீன் கிதாபு என்ற போர்வையிலும் இருக்கின்ற சிறப்புகள் நபிகளாரின் மீது சொல்லப்பட்ட பொய்யான காரியங்கள். பொய் என்று தெரிந்த பிறகும் அதை சொல்வோமாக இருந்தால் நரகத்தில் சீட் புக் பண்ண வேண்டிய ஒரு எச்சரிக்கை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொய்யாக சொல்லப்பட்ட ஒன்றை யாராவது சொல்வாராக இருந்தால் அவர் 2 பொய்யர்களில் ஒரு பொய்யன் என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? நம்ம பொய்யான ஹதீஸ் கட்டல்ல, நம்ம பொய்யான ஹதீஸ் புனையல்ல. யாரோ ஒருத்தர் பொய்யா சொன்ன செய்திய நம்ம வாசிப்போம்டா, நம்ம நம்புவோம்டா. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? 2 பொய்யர்கள் ஒரு பொய்யன்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பொய்யன் யாரு? அந்த ஹதீஸ கட்டினவன். 2வது பொய்யன் யாரு? அந்த ஹதீஸ பொய்யென்று விளங்கிய பிறகு நம்பி போறவன். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தின் புனித தன்மையை விளங்கி, இஸ்லாமிய மார்க்கத்தின் பரிபூரண தன்மையை விளங்கி இஸ்லாத்தை சரியாக பாதுகாக்கின்ற ஒரு பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்பட்டிருக்கின்ற காரியங்களை நானும் நீங்களும் அடையாளப்படுத்தினால் இபாதத்துகளில் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், இபாதத்துகளில் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் என்ன செய்வோம் சகோதர சகோதரிகளே? ரமலானுடைய மாதமும் சரி, இப்பொழுதும் சில நேரம் நம்ம செய்யலாம். என்ன? தௌபா மஜ்லிஸ் நடத்துவோம், தௌபா மஜ்லிஸ் நடத்துவோம். அன்பாண்டவர்களே, ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். எப்படி? பள்ளிக்கு ஒரு ஆலிம் வருவார், பள்ளிக்கு ஒரு மௌலவி வருவார், அவர் அரபியிலே துஆ கேட்பார். விளக்குகள் எல்லாம் அணைக்கப்படும், லைட்டுகள் எல்லாம் ஆஃப் செய்யப்படும். அவர் என்ன செய்வார்? அழுது அழுது தௌபா கேட்பார், அழுது அழுது தௌபா சொல்லி தருவார். நாங்களும் என்ன செய்வோம்? அழுது அழுது ஆமீன் என்று சொல்லிவிட்டு வருவோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாவத்தை மன்னித்துக் கொள்வதற்காக, தௌபா செய்வதற்காக ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு முறை காட்டி தந்தார்களா? இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. சில நேரம் நம்ம ரேடியோவை போட்டா இஸ்லாமிய நிகழ்ச்சியில ஒரு தௌபா மஜ்லிஸ் போகும், ஒரு ஆலிம் வருவார், ஒரு மௌலவி வருவார், தௌபா சொல்லி கொடுப்பார். எங்கட உம்மமாரெல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க? தலையை மூடிக்கிட்டு போய் ரேடியோக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆமீன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாத்தில் புகுத்தப்பட்டது, இஸ்லாத்தில் புகுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு தௌபா மெத்தடை சொல்லி கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு மெத்தடை காட்டி கொடுக்கவில்லை. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? மனித சமூகமே, நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் 70 விடுத்தத்தை விட அதிகம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுங்கள் என்று அவரவர்களுக்கு கொடுத்த உரிமையை ஒரு ஆலிம் துஆ கேட்க,
ஒரு ஆலிம் தௌபா சொல்லி கொடுக்க வெறுமனே ஆமீன் சொல்லிவிட்டு போவோமாக இருந்தால் இது மார்க்கத்தில் இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்பட்ட ஒரு காரியம். இதை நானும் நீங்களும் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக மறுமை நாளையில் குற்றம் பிடிக்கப்படுவோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு திருமண வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு திருமண வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் பெயரால் எப்படியெல்லாம் அந்த திருமணத்திலே புகுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமாருக்கும் மகர் கொடுத்து திருமணம் முடித்தார்கள். மகர் கொடுத்து திருமணம் முடித்தார்கள். தான் முடித்த திருமணங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலிமா கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இஸ்லாத்தின் பெயரால் ஒரு ஆலிம் வரவழைக்கப்படுகிறார். அவருடைய துஆ பரக்கத்தோடு சீதனம் கைமாறுகிறதா இல்லையா? சீதனம் கைமாறுகிறதா இல்லையா? அது வீட்டின் வடிவமாக இருக்கலாம், காணி பூமியின் வடிவமாக இருக்கலாம், சொத்து செல்வங்கள் வடிவமாக இருக்கலாம். சீதனம் கொடுக்கிறோமா இல்லையா? திருமணம் முடிக்கின்ற ஆண்கள் சீதனம் எடுக்கிறீர்களா இல்லையா? நாங்கள் முஸ்லிம்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்தது போன்றல்லவா திருமணம் முடிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரின் திருமணத்தில் பெண் வீட்டாரிடத்தில் கைகூலி கேட்ட, சீதன பிச்சை கேட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறதா? இல்லை, இல்லை. நானும் நீங்களும் இஸ்லாத்தின் பெயரால் ஃபாத்திஹா ஓதுகிறோம், குல் சூரா ஓதுகிறோம், துஆ மஜ்லிஸோடு சீதன பிச்சை எடுக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளையில் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். ஊர்ல ஒரு ஆம்பளை பையனுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண் வீட்டாரிடத்தில் செய்கிற ஒப்பந்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமா? நீங்கள் என்னுடைய மகனுக்கு வீடு கொடுக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு காணி கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் நிறைய விவசாய பூமி இருக்குது, 1 ஏக்கர் விவசாய பூமி கொடுக்க வேண்டும், 1 லட்சம் சல்லி கொடுக்க வேண்டும். கேவலம், கேவலம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் பெயரால் சீதனம் என்ற கொடுமை, சீதனம் என்ற அநியாயம் இஸ்லாமிய உம்மத்திலே அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை கடுமையாக அஞ்சிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே நானும் நீங்களும் எதையெல்லாம் அடுத்தவர்களுடைய சொத்திலிருந்து அநியாயமாக எடுக்கிறோமோ, பலவந்தமாக எடுக்கிறோமோ, அதற்கெல்லாம் நிச்சயமாக மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்ட வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நரக தண்டனை கடுமையானது, பயங்கரமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்த பொழுது ஒவ்வொரு மனைவிமாருக்காகவும் வலிமா சாப்பாடு கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா திருமணங்களுக்கும் வலிமா கொடுத்தார்கள். அவர்களுடைய வலிமாவில் மிகப்பெரிய வலிமா எது தெரியுமா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த பொழுது ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தார்கள். மருமகன் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்ம எதுக்கு பொன் வீட்டு சாப்பாடு கொடுக்கிறோம்? ஒரே மகளாச்சே, சும்மா கொடுக்கலாமா? 2 பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தோமே, 3வது பொம்பளை பிள்ளைய சும்மா முடித்து கொடுக்கலாமா என்ற கேள்வி எல்லாம் கேட்டு பெண் வீட்டு சாப்பாடை கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிற பொழுது திருமண விருந்து கொடுத்தது யார் தெரியுமா? புகாரியை புரட்டி படியுங்கள், புகாரியை புரட்டி படியுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் வலிமா விருந்து போட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்து விட்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னப்பா அப்துர் ரஹ்மான் வித்தியாசமாக இருக்கிறீரே என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதரே நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னது என்ன? அவுலிம் வலௌ பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா போடு என்று சொன்னார்கள் அல்லவா? நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரம்
மூன்றும் எதற்கு இருக்கிறது? ஆண்மகன் போடுகிற வலிமாவுக்குத்தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு திருமணம் வந்தா இஸ்லாத்தின் பெயரால் என்ன செய்கிறோம்? முதலாவது பேச்சுவார்த்தை சீதனத்துக்கு என்றால், இரண்டாவது பேச்சுவார்த்தை பெண் வீட்டால எத்தனை சகன் சாப்பாடு போடுவீங்க. மணமகண்ட குடும்பம் நாங்க பெரிய குடும்பம், நாங்க 60 சகனுக்கு வருவோம், நாங்க 50 சகனுக்கு வருவோம், நீங்க எத்தனை சகன் சாப்பாடு போடுவீங்க என்று சாப்பாட்டு பிச்சை கேட்கின்ற கோழை சமூகமாக, இஸ்லாத்தை உணராத சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமா? அஞ்சக்கூடாதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே இஸ்லாத்தின் பெயரால் சீதனம் என்ற அநியாயம் அரங்கேறுகிறது. இஸ்லாத்தின் பெயரால் வலிமா குழி தோண்டி புதைக்கப்பட்டு, பெண் வீட்டு சாப்பாடு கட்டாயப்படுத்தப்பட்டு, பலவந்தப்படுத்தப்பட்டு, பெண் வீட்டார் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்பட்டிருக்கின்ற காரியங்கள். இதுவெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து இஸ்லாம் எவற்றை காட்டித் தருகிறதோ அந்த இடத்தில் நிற்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒவ்வொரு உதாரணம் எடுத்து சொல்லிக் கொண்டு போனால் இஸ்லாத்தின் பெயரால் எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் புகுத்தி வைத்திருக்கிறோம் என்றால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அடுத்த பக்கம் ஈமானுடைய அம்சத்தை கொஞ்சம் தொட்டு பாருங்கள். அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பது ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான அம்சம், அகீதாவுடைய பகுதி. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் சமூகத்தை பார்த்து, இந்த மஜ்லிஸில் இருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளை பார்த்து அல்லாஹ் எங்கிருக்கிறான், அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதிகமானவர்களுடைய பதில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நிறைந்தவன் இறைவன் எங்களுடைய அல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தப்பட்ட ஒரு வழிகேட்டு சிந்தனை, அது இந்துக்களுடைய கொள்கை. கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நிறைந்தவன் கடவுள் என்பது இந்துக்களுடைய கொள்கை. ஒரு முஸ்லிம் எப்படி அல்லாஹ்வை நம்பணும் தெரியுமா? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசுக்கு மேல் இருக்கிறான், அரிசுக்கு மேல் உயர்ந்து விட்டான். இதுதான் ஒரு மூமின் நம்ப வேண்டியது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே 7 இடங்களில் தெளிவாக சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசுக்கு மேல் இருக்கிறான் என்பது. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் அத்வைதம் என்ற வழிகேடு, அத்வைதம் என்ற வழிகேடு எங்களுடைய சமூகத்திலே ஊடுருவி போயிருக்கிறது. முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய அடிமையை நான் உரிமை விட விரும்புகிறேன் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அடிமை பெண்ணை அழைத்து 2 கேள்வி கேட்டாங்க. முதலாவது கேள்வி, நான் யார் என்று கேட்டாங்க. அந்த அடிமை பெண்ணு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்டாங்க. அந்த அடிமை பொண்ணு அல்லாஹு ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று சொன்னாங்க. அந்த நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்திக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, அந்த அடிமையை நீ உரிமை விடு, அவள் ஒரு மூமினான பொண்ணு என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, ஈமானை டெஸ்ட் பண்றது எங்க? அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்ற கேள்விதான். அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான், வானத்துக்கு மேல் இருக்கின்ற அரிசிலே இருக்கிறான் என்பதுதான் ஒரு மூமின் நம்ப வேண்டியது. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் அத்வைதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிகேடு எங்களுடைய சமூகத்தில் ஊடுருவி இருப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று எங்களுடைய சமூகத்திலே ஏகப்பட்ட சிறுக்கான காரியங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஒரு சில விடயங்களை சொல்வதானால், இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற குறி பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது,
இது போன்றவைகள் ஷிர்கான காரியங்கள். ஆனா அதை இஸ்லாத்திர பெயரால நம்ம எப்படி தெரியுமா செய்து கொண்டிருக்கிறோம்? பால் பார்ப்பது, நொம்பர் போட்டு பார்ப்பது, மை பார்ப்பது இருக்கிறதா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறைவானவற்றை அறிவதற்காகவும் எதிர்காலத்தில் என்ன நடக்கவிருக்கிறது என்பதை பற்றி கேட்பதற்காகவும் புதிதாக ஒரு ஜோடி திருமணம் முடிக்கிறது. திருமணம் முடித்தவுடனே எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா, கிடைக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை பார்ப்பதற்கு மெய் போட்டு பார்க்கிறார்கள், நொம்பர் போட்டு பார்க்கிறார்கள், பால் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? யார் எதிர்வு கூறுகின்ற ஒரு சாஸ்திரக்காரனிடத்திலே, குறி சொல்லுகின்ற ஒருவனிடத்தில் சென்று ஒரு விடயத்தை கேட்டுவிட்டால் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, அவனுடைய 40 நாட்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு இது? மறைவானவற்றை பேசுகின்ற, பால் பார்க்குகின்ற, நொம்பர் போட்டு பார்க்குகின்ற, குறி பார்க்குகின்றவர்களிடத்தில் சென்று ஒரு விடயத்தை கேட்டால் தண்டனை என்ன தெரியுமா? 40 நாட்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ் எப்படி சொல்கிறது? மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறி பார்க்குகின்ற, எதிர்வு கூறுகின்ற, மறைவானவற்றை பேசுகின்ற ஒரு சாஸ்திரக்காரனிடத்தில் சென்று ஒரு விடயத்தை கேட்டு அவன் சொல்வது சரிதானே என்று சொல்லிவிட்டால் முஹம்மது நபியின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காவிராகிவிட்டான் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, குறி சாஸ்திரம் என்பது ஹராம், குறி சாஸ்திரம் என்பது ஷிர்கான காரியம். அது எப்படி இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டிருக்கிறது? மெய் பார்ப்பது, பால் பார்ப்பது, நொம்பர் போட்டு பார்ப்பது, இப்படி அதை இஸ்லாமியமயப்படுத்தி இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஈமானை இழக்கின்ற, ஷிர்க்கை கட்டாயப்படுத்துகின்ற அம்சம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாயத்து போடுவது, தகடுகள் அணிவது இஸ்லாத்தில் ஷிர்கான காரியம், பாவமான காரியம். அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஷிர்கான காரியங்கள். இன்றைக்கும் முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கு போனால் சில நேரம் நம்மட வீடுகள்ல இல்லாமல் இருக்கலாம். ஆனா நம்மட சொந்தக்காரவங்களோட வீட்டுக்கு போனா, நம்மட நண்பர்களுடைய வீட்டுக்கு போனா, நமக்கு தெரிந்தவர்களுடைய கடைகளுக்கு போனா வீட்டு மூடைகள்ல போத்தல் குப்பியை தூக்கி வச்சிருக்கிறாங்க, வீட்டு வாசல்ல தகட்டு துண்டை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளோட கைகள்லையும் இடுப்புகள்லையும் கழுத்திலையும் துவா கூடு போட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் அல்லக தமீமதன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒரு தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். அன்பாண்டவர்களே, முஸ்லிம்கள்ட்ட போய் கேட்டா தாயத்து போடுறது பாவம்தான், தாயத்து போடுறது ஹராம் தான் என்று சொல்லுவாங்க. அது எப்படி இஸ்லாத்திர பேரால நுழைச்சாங்க தெரியுமா? நாங்க தான் தாயத்து போடலையே, நாங்க துவா கூடு போட்டு இருக்கிறோம். நாங்க போட்டது என்ன? துவா கூடு. சும்மா இல்ல, நாங்க போட்டிருக்கிறது குர்ஆன் வசனத்தை எழுதி போட்டு இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாத்தின் பெயரால் ஷிர்க்கை செய்து கொண்டிருக்கிற சமூகம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, குர்ஆனுடைய வசனங்களை எழுதி தொங்க போடுகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த தாயத்து குப்பிகளை எடுத்து பாருங்கள், அந்த துஆ கூடுகளை எடுத்து பாருங்கள். குர்ஆன் வசனங்களை கேவலப்படுத்தி வைத்திருப்பார்கள், குர்ஆன் வசனங்களை நாசப்படுத்தி வைத்திருப்பார்கள். அன்பாண்டவர்களே, இவ்வளவு அநியாயத்தை செய்வது எதன் பெயரிலே? இஸ்லாத்தின் பெயரிலே. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்திலே இல்லாத எந்த காரியத்தை செய்தாலும் அவைகள் நிராகரிக்கப்படும். மறுமை நாளையில் குற்றவாளிகள் கூண்டிலே நானும் நீங்களும் நிறுத்தப்படுவோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அப்படியே வந்தால் இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாம் ஒன்றை ஹலாலாக்கினால் அது ஹலால், இஸ்லாம் ஒன்றை ஹராமாக்கினால் அது ஹராம்.
இஸ்லாம் ஹராமாக்கிய ஒன்றை ஒருபோதும் ஹலாலாக்க முடியாது. ரேடியோவிலே இஸ்லாமிய நிகழ்ச்சி போகும், ரேடியோவிலே இஸ்லாமிய நிகழ்ச்சி போகும். அந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே இடையிடையே மியூசிக்கை போடுவார்கள். நாங்களும் என்ன செய்வோம்? இஸ்லாம் நிகழ்ச்சி தானே போகுது, மௌலவி மாற பயான் தானே போகுது, இந்த மியூசிக்கு பிரச்சனை கிடையாது, அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, இடையிடையே ஒரு இஸ்லாமிய பாடலை போடுவார்கள். அதற்கு நாங்கள் வைத்த பேர் என்ன? இஸ்லாமிய கீதம், இஸ்லாமிய இன்னிசை விருந்து. என்ன? மியூசிக் என்ற ஹராத்தை இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, அது எந்த பெரிய முஸ்லிம் படிக்கட்டும், இமாம் ஹனீஃபா படித்திருக்கட்டும், மியூசிக் வருகிறதா அது ஹராம். நடக்கிறதா இந்த அநியாயம்? நடக்கிறதா இந்த ஹராம்? இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றப்படுகிறது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு சென்றால், முஸ்லிம் பாடசாலைகளுக்கு சென்றால் அந்த முஸ்லிம் பாடசாலையில் ஒரு மியூசிக் குரூப் இருக்கிறது, ஒரு பேண்ட் குரூப் இருக்கிறது. அரசியல்வாதி வருகிற பொழுதோ, ஒரு பிரமுகர் வருகிற பொழுதோ மியூசிக் அடித்து அடித்து வரவேற்க வேண்டுமா? பேண்ட் குரூப் வாசித்து வாசித்து வரவேற்க வேண்டுமா? இஸ்லாமிய பாடசாலையிலே இஸ்லாத்தின் பெயரால் ஹராம் என்ற மியூசிக் அரங்கேற்றப்படுகிறது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராமாக்கிய ஒன்றுக்கு இஸ்லாமிய சாயம் பூசி நானும் நீங்களும் அதை ஹலாலாக்க தயாராக கூடாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? புகாரியை புரட்டி 5590வது இலக்க ஹதீஸை வாசியுங்கள். ரசூலுல்லாஹ் மறுமை நாளைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள், லயகூனன்ன மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலிருந்து அக்வாமுன், சில கூட்டத்தவர்கள் வருவார்கள். யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப, அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மதுபானத்தை ஹலாலாக்குவார்கள், விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள், மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மியூசிக் கருவிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது ஹராமானது, பாவமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு பக்கம் திறந்திருக்கின்ற சலங்கைகள் கட்டப்படாத அந்த ரபானாக இருந்தால் அதற்கு மாத்திரம் இஸ்லாத்திலே அங்கீகாரம் இருக்கிறது. சலங்கைகள் கலந்து விடுமா, இசைகள் கலந்து விடுமா, அந்த மியூசிக்குகள் கலந்து விட்டால் அது இஸ்லாத்தின் பார்வையில் ஹராமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாத்தின் பெயரால் வட்டிகள் இன்றைக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய பேங்க் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமிய கடன் திட்டம் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமிய வங்கி முறை என்று சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட வட்டிகளும் ஏகப்பட்ட ஏமாற்றுகளும் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, ஒரு பேங்குக்கு போறீங்க, இலங்கையில இருக்கின்ற அரசாங்க பேங்குகள் அல்லது பிரைவேட் பேங்குகளுக்கு நீங்கள் போனால் ஒரு 10 லட்சம் சல்லியை நீங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணினா மாதம் இவ்வளவு வட்டி வரும். என்ன செய்வான் அவன்? மாதம் வட்டியை போடுவான். இதே 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இஸ்லாமிய பேங்க்ல நீங்க போட்டீங்கண்டா அவங்க சொல்றது என்ன? நம்ம உங்களுக்கு மாசத்துக்கு இவ்வளவு லாபம் தருவோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, லாபம் தருவது என்றால் என்னுடைய பொருளை வைத்து, என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து என்ன பிசினஸ் பண்ணுகிறீர்கள், எங்கே முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்று இஸ்லாமிய பேங்குகள்ல கேட்டா முதலீடு செய்யறதுக்கு இடத்தை காணும். எங்கடா வாப்பா முதலீடு செஞ்சீங்க? எங்கேயும் முதலீடு செய்யல. நீங்க பேங்க்ல போடுற சல்லியை எடுத்து 10 பேருக்கு கடன் பிச்சை கொடுக்கிறது, கடனை கொடுத்துட்டு அவனுக்கிட்ட என்ன செய்யறது? ஒரு கணக்கு லாபத்தை எடுத்து உங்களுக்கு லாபம் போடுறது. இதத்தான் வட்டி பேங்க் செய்து அதுக்கு பேரு ரிபா, அதுக்கு பேரு இன்ட்ரெஸ்ட். இஸ்லாமிய பேங்க் அதுக்கு முராபஹான்னு பேர் வச்சிருக்குது. அன்பாண்டவர்களே, பெயர்கள் வித்தியாசமாவினாலும் வடிவம் வட்டி என்றால் அது வட்டிதான். நீங்க ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறீங்க, ஒரு செக் ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறீங்க. எப்படி? நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த செக் பாஸ் ஆகணும்.
ஒரு பேங்க்ல கொண்டு போய் அந்த செக்கை கொடுக்குறீங்க. செக்கு தந்தவர் அக்கவுண்ட்ல சல்லி இல்லைன்னு சொன்னா செக்கு கேன்சல் ஆகும். பேங்க்குக்கு நீங்க என்ன செய்யணும்? 2500 ரூபாய் சல்லி கட்டணும். அன்பார்ந்தவர்களே, எதுக்கு இந்த சல்லி? எதுக்கு இந்த சல்லி? இதையே நீங்க இஸ்லாமிய பேங்குக்கு போனாலும் 3000 ரூபாய் கட்டணும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தர வேண்டிய செக்கு ரிட்டர்ன் ஆவினா பேங்குக்கு என்ன நஷ்டம் இருக்குது? பேங்குக்கு என்ன நஷ்டம் இருக்குது? அன்பார்ந்தவர்களே, வட்டி பேங்க்ல 2500 ரூபாய் வெட்டினா இஸ்லாமிய பேங்குகள்ல 3000 ரூபாய் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கணும், உங்களுக்கு ஒரு காணி வாங்கணும், உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், உங்களிடத்தில் இருப்பது அரைவாசி பணம் தான். 30 லட்சம் பெறுமதியான வாகனத்துக்கு உங்களோட கையில இருக்கிறது 15 லட்சம். உங்களுக்கு வாகனம் வேணும்னா நீங்க என்ன செய்வீங்க? நேரா ஒரு வாகன சேலுக்கு போய் கடன் தரையிலுமான்னு கேட்பீங்க, அப்படித்தானே? வாகனம் வாங்கணும்னா வாகன சேலுக்கு தான் போவீங்க. வாகனம் வாங்கணும்னா ஏன் பேங்குக்கு போறீங்க? நீங்க இஸ்லாமிய பேங்குக்கு போறீங்க. எதுக்கு தெரியுமா? வாகனம் வாங்குறதுக்கு இல்ல. பேங்க்ன்றது பிசினஸ் இடம் அல்ல, அது பொருளாதார கொடுக்கல் வாங்கலுக்கான இடம். அங்க நீங்க போறது, எங்களுக்கிட்ட 30 லட்சம் வாகனம் வாங்கணும், 15 லட்சம் தான் கையில இருக்குது, இன்னொரு 15 லட்சம் தரையிலுமான்னு கேட்கிறீங்க. அவன் 15 லட்சத்தை சல்லியா தந்தா லாபம் எடுக்க இயலாது. அதுக்கு அவன் போட்ட இஸ்லாமிய திட்டம் என்ன தெரியுமா? நம்ம 15 லட்சம் கடன் தர மாட்டோம். உங்களுக்கு விருப்பமான வாகனத்தை சொல்லுங்க, உங்களோட சல்லியை போட்டு உங்களோட பேர்ல வாகனத்தை வாங்கி உங்களுக்கே நாங்க விற்போம். எப்படி ஏமாத்து? எப்படி ஜில்மாறு? இஸ்லாத்தின் பெயரால் வட்டியை ஹலாலாக்குகிற கலாச்சாரம், இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றை ஹலாலாக்குகிற கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக. சபித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொழுப்பு ஹராமாக்கப்பட்டது, தனி கொழுப்பு ஹராமாக்கப்பட்டது. இறைச்சிகளோடு ஒட்டி இருக்கின்ற கொழுப்பு மட்டும்தான் அவர்களுக்கு ஹலால். என்ன தெரியுமா செஞ்சாங்க? கொழுப்பு ஹராம் தானே, கொழுப்பை உருக்கினாங்க. கொழுப்பை உருக்கினா என்ன? எண்ணெயை வித்து சம்பாதிச்சாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக தந்திரம் பண்ணிய இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சாங்க. அன்பார்ந்தவர்களே, தெளிவான வட்டி ஹராம், தெளிவான ஏமாற்று ஹராம். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதற்கு முராபஹா என்றும் அதற்கு என்னென்னவோ இஸ்லாமிய பெயர்களை வைத்து ஹலாலாக்க துடிக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் அல்லாஹுவை பயந்து இஸ்லாத்தின் பெயரால் எப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் புகுந்திருக்கிறது என்பதை இனம் கண்டுகொண்டு அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்தில் குர்ஆனும் சுன்னாவும் எதை இஸ்லாம் என்று சொல்கிறதோ அதை எடுத்து நடப்போம். எதை ஹராம், எது பித்அத், எது பாவமானது, எது ஷிர்கானது என்று சொல்லி இருக்கிறதோ அவைகளிலிருந்து ஒதுங்குவதோடு எதிலெல்லாம் சந்தேகம் இருக்குமோ, ஹராமா ஹலாலா சந்தேகமா, விட்டு ஒதுங்குவோம். அதனூடாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.